தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 23வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, என் அருள் உனக்கு போதும், என் சமாதானத்தின் ஆவி உம்மேல் தங்கும் என்று வாக்குறுதி கொடுத்த கடவுள் தன் ஆவியால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைப்பாராக. உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ்ந்திருக்கச் செய்வாராக. நீங்கள் செய்கின்ற செயலிலே வெற்றியை காணச் செய்தருள்வாராக. இந்த நாள் முழுதும் இறை பிரசன்னத்திலே நீங்கள் வாழ உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, எந்த அளவிற்கு நாம் நம்மை அறிந்தவர்களாக இருக்கின்றோம்? நான் யார்? நான் எப்படிப்பட்டவன்? என்னுடைய குணாதிசயங்கள் என்ன? என்னுடைய பலவீனங்கள் என்ன? என்னுடைய சறுக்கல்கள் என்ன? என் வாழ்வின் வெற்றிக்கான நிகழ்வுகள் என்ன? எந்த அளவிற்கு நாம் அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து நம்மை முன்னோக்கி தள்ளுகின்ற வாழ்வுக்கு அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றோம்? சிந்தித்து பார்ப்போம். உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை கவிழாமல் நீ வாழலாம் என்கிறது ஒரு கவிஞனுடைய வரிகள். நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது மட்டுமே பவுலுடைய சொல்வதைப் போல வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்ற சொல்ல முடியும். எனக்கு வலுவூட்டுகின்ற இயேசுவின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்ல முடியும். என் இயேசுவின் அன்பிலிருந்து எதுவுமே என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி அறுதியிட்டு கூற முடியும். இதோ நாங்கள் துன்புறுத்தப்பட்டோம், வீழ்த்தப்பட்டோம், வேதனைகளை அனுபவித்தோம், ஆனாலும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை, இயேசு கிறிஸ்துவில் நாங்கள் நிலைத்திருப்போம் என்று பவுல் சொன்னதை போல நம்மால் சொல்ல முடியும். இயேசுவை அனுபவித்து அந்த அனுபவத்திலே நம்மை அறிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான். இது இன்றைய முதல் வாசகத்தில் கூட பவுல் அழகாக தன்னிலை அறிந்ததை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். நான் இந்நிலையிலே இருப்பது கடவுளுடைய இரக்கத்தினாலே. ஒரு காலத்திலே ஆண்டவரை பகைப்பவனாக இருந்தேன், பழித்து பேசுபவனாக இருந்தேன், துன்புறுத்துபவனாக இருந்தேன், கிறிஸ்துவையும் திருச்சபையும் இழிவுபடுத்துபவனாக இருந்தேன், வெறுப்பவனாக இருந்தேன். ஆனால் ஆண்டோடைய இரக்கத்தினால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், அவருடைய கரங்களிலே நான் உயர்த்தப்பட்டேன் என்று சொல்லி தன்னிலையை பவுலியர் முழுமையாக வெளிப்படுத்துகின்றார். தன்னை அறிந்திருந்ததினால்தான் இவ்வாறு அவரால் பேச முடிந்தது. நான் ஒரு காலத்திலே இயேசுவுக்கு எதிரியாக நான் இப்போது இல்லை என்று சொல்லி. நாம் எந்த அளவிற்கு நம்மை அறிந்தவர்களாக இருக்கின்றோம், நம் பலவீனங்களை தெரிந்தவர்களாக இருக்கின்றோம். அதை போலவே இரண்டாவது சொன்னேன், எனக்கு வலுவூட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே நான் நிலையில் இருப்பது கடவுளுடைய அருளாலே என்று சொல்லுவாரே, அதை போல எனக்கு வலுவூட்டுகின்றவர் இயேசு கிறிஸ்து, என்னை இயக்குபவரின் இயேசு கிறிஸ்து, எனக்கு துணையாக இருப்பவரின் இயேசு கிறிஸ்து, என்னை செயல்பட வைப்பவரின் இயேசு கிறிஸ்து, எனக்கு இந்த பணியை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இயேசுவை மையமாக வைத்து வாழ்கின்ற வாழ்வாக இருக்கின்றது. இத்தகைய வாழ்விற்கு நன்றி கூறுகின்ற வாழ்வாகும் அடைய வாழ்வு அமைந்திருக்கின்றது. இந்த மூன்று செயல்பாடுகள், கடவுளுடைய இரக்கத்தினாலே நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன், எனக்கு கடவுள் வலுவூட்டுகின்றார், ஆகவே நன்றி செலுத்துகின்றேன். இந்த மூன்று குணங்கள் நம்மிடம் இருக்கின்றனவா என்று சொல்லி சிறிது அலசி பார்ப்போம். இதே குணங்கள் தான் நம்முடைய குடும்ப வாழ்விலும், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என்கிற அந்த குடும்ப உறவிலே இந்த இரக்கச் செயல்கள் வெளிப்பட வேண்டும். பலவீனமான மனிதர்களை பலவீனத்தை சுட்டி காட்டுவதை விட அந்த பலவீனத்தினர்களை எடுத்து வருவதற்கு துணை புரிவதாக இருக்க வேண்டும். என் குடும்பம், நான் சோர்வுற்றிருந்த பொழுது, நான் தளர்ச்சியாக இருந்த பொழுது என் குடும்பம் எனக்கு துணையாக இருந்து என்று சொல்லி ஒருவருக்கொரு சொல்பவர்களாக இருக்க வேண்டும். என் குடும்பத்தின் பலனால், என் குடும்ப உறவுகளில் இருக்கின்ற அந்த அன்பின் பிணைப்பால் நான் எழுந்து நின்றேன் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற குடும்பங்களாய், உள்ளங்களாய் நம்முடைய வாழ்வு மாற்றப்பட வேண்டும். அன்பு சொந்தங்களே, ஒருவரை ஏற்றுக்கொள்வோம், ஒருவரை அங்கீகரிப்போம், ஒருவருக்கு துணையாக இருப்போம். அப்படி துணையாக இருக்கின்ற பொழுது நீ நற்செயலில் வருவதை போல சுட்டி காட்டுபவர்களாக இல்லை, குறைபாடுகளை பெரிதுபடுத்துபவர்களாக இல்லை, அல்லது பிறர் குறைபாடுகளை சொல்லி காட்டி நான் நீதிமான் என்று காட்டுபவர்களாக அல்ல, மாறாக தன் குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டு
தன்னைப் போல பிறரும் குறைபாடு உள்ளவர்கள் என்பதை அங்கீகரித்து இணைந்து சகோதரத்துவத்திலே வாழ, உறவிலே வாழ அழைக்கப்படுகின்றோம். உன் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை கவனியாது உன் சகோதரன் கண்ணிற்கு துரும்பை கவனிப்பு என்ற வார்த்தையின் வழியாக நாம் பெரும்பான்மை சமயங்களிலே பிறரை தீர்ப்பிடுபவர்களாக, சுட்டி காட்டுபவர்களாக, குறை சொல்பவர்களாக, பிறரை திருத்துவது என்று சொல்லி பிறரை திருத்துகிற வழியிலே நாம் முற்படுகின்ற மொழியை நம்மை நாமே திருத்திக் கொள்வதில்லை, நம் பலவீனங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. பவுலடியாரைப் போல தன் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். அப்படி நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் புத்தகத்திலே பவுல் சொல்வதை போல, உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும், என் அருள் உனக்கு போதும் என்று சொன்ன கடவுள் நம்முடைய ஒவ்வொரு வாழ்விலும் பலனாயிருப்பார், ஆற்றலாயிருப்பார், வலிமையாயிருப்பார், நமக்கு சக்தியாயிருப்பார். அந்த ஆண்டவரோடு இணைந்து எந்நாளும் இந்த உலகிலே மகிழ்ச்சியின் மக்களாக வாழ்வோம், நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ளுவோம். அத்தகைய அருள் நம் உள்ளத்திலும் நம் வாழ்விலும் தங்கிட அருள் வேண்டுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.